இன்றைக்கி கார பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு அரை கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, எண்ணெய் தாளிப்புக்கு. தாளிச்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் சில்லு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நைஸாக, கொத்தமல்லி தழை, கேரட்டு, பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தாளித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அடுப்பில் கடாயை பற்ற வச்சுக்குவோம். இப்போ கடாயை வச்சுக்குவோம். கடாயை நல்லா சூடாகட்டும். இப்போ கடாயை நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த பக்கம் இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சுருவோம். பணியார சட்டியை நல்லா காயட்டும். அதுக்குள்ளே இதை தாளித்து கொட்டிக்குவோம். டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். பொரியுது. அது கூடயே எடுத்து வச்சா வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வருது. அது கூடவே கடலை பருப்பையும் சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. அது கூடவே கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கேரட்டு, அது கூடவே தேங்காய் சில்லு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். தேங்காய் வேணால் துருவியும் போடலாம். தேங்காய் இது மாதிரி பல்லாக சில்லாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். அப்போ நம்ம பணியாரம் கடிச்சு சாப்பிடும்போது இந்த தேங்காய் சில்லு சின்ன நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் குட்டி குட்டியாக தேங்காய் சில்லு போட்டுவிட்டோம்னா இன்னும் சுவை அருமையாக இருக்கும். அதனால் இப்போ தேங்காய் சில்லு போட்டுருக்கோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா. குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா கடிச்சிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இறக்கிடுவோம். இறக்கி அது கூட மாவு கூட சேர்த்துக்குவோம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மாவோட சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிக்குவோம். நம்ம ஏற்கனவே இட்லி மாவுக்கு உப்பு போட்டிருப்போம். இருந்தாலும் காய்கறிலாம் சேர்த்துக்கணும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கிக்குவோம். அதோட லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அது கூடவே கலக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு, அதை ஊற்றி எடுத்துக்குவோம். நல்லா வெந்து வரட்டும். லைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு திறந்து பார்ப்போம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்குவோம். இப்போ பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துருவோம்.